ஹெல்த் கேர்ல ஒரு கெரியர் வேணுமா? டாக்டர், நர்ஸ் தவிர வேற என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். டாக்டர், நர்ஸ் மட்டும் இல்ல, ஹெல்த் கேர்ல நிறைய முக்கியமான வேலைகள் இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. டயக்னோசிஸ்லேருந்து தெரப்பி, ரீஹேப் வரைக்கும் இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். வாங்க இவங்கள பத்தி பார்க்கலாம். உண்மையில இவங்க தான் ஹெல்த் கேர் சிஸ்டத்தோட பேக்போன். இந்தியால இவங்களோட தேவை ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. இந்தியாவோட ஹெல்த் கேர் மார்க்கெட் $372 பில்லியன் அளவுக்கு வளரப்போகுது. இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? ஆனா இத்தனை வருஷமா இந்த படிப்புகளுக்குன்னு ஒரு முறையான ரெகுலேஷன் இல்ல. அதனால குவாலிட்டியும் ஒரே மாதிரி இல்ல. சோ இந்த ஃபீல்ட்ல இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸே ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும்னு கேட்டாங்க. அப்போதான் 2021ல இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் ஆக்ட் வந்தது. இது ஒரு கேம் சேஞ்சர். இந்த புது கமிஷன் என்ன பண்ணுது? 4 முக்கியமான விஷயங்களை செஞ்சு மத்த சிஸ்டத்தையும் சரி பண்ணுது. சரி, இதனால உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட படிப்புல என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வெறும் தியரிக்கு பதிலா பிராக்டிகல் ஸ்கில்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதனால அசஸ்மெண்ட் கூட வெறும் தியோரி எக்ஸாம் மாதிரி இல்லாம நேரடி செயல்முறை விளக்கமா இருக்கும். அதே மாதிரி காலேஜஸ்க்கும் இப்போ கடுமையான விதிமுறைகள் இருக்கு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். சோ இந்த எல்லா மாற்றங்களும் உங்க கெரியருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 2021ல மட்டும் இந்த வேலைகளுக்கான தேவை 30% அதிகரிச்சிருக்கு. இந்த வளர்ச்சி இன்னும் தொடருது. இந்த சட்டத்தால உங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற வேலைகள் கிடைக்கும், நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டமும் ஸ்ட்ராங் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா, இனி உங்க டிகிரிக்கு இந்தியா முழுக்க ஒரு தனி மதிப்பு இருக்கும். அதுதான் முக்கியம். இந்தியாவோட ஹெல்த் கேர் எதிர்காலத்துல ஒரு முக்கிய பங்காற்ற நீங்க ரெடியா?